Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 9th standard English workbook, worksheet 18, grammar, connectors, active and passive voice. First, active and passive voice பார்ப்போம். சாதாரணமாக வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் ஆக்டிவ் ஃபார்ம்லேருந்து பாசிவ் ஃபார்முக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ராமா கில்டு ராவணா. ராமாங்கிற சப்ஜெக்ட், கில்டு வேர்பு, ராவணா ஆப்ஜெக்ட். இது எப்படி சேஞ்ச் ஆகுது? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ராவணா வாஸ் கில்டு பை ராமா. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேர்ப் ஃபார்ம் பை நடுவில் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ராமா எழுதிடணும். அதில் இந்த வெர்ப் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது ஆக்டிவ் ஃபார்ம் வேர்ப் ஃபார்ம்லேருந்து பாசிவ் வேர்ப் ஃபார்முக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, பி வேர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ட்டு அதில் ஒரு சிம்பிள் ரூல் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். வேர்பு இப்போது பாஸ்ட் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸு சிங்குலராக இருந்துச்சுன்னா எப்படி சேஞ்ச் ஆகும்? பி வேர்ப் அதில் என்ன இருக்குது? வாஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது பாஸ்ட்லேயே ப்ளூரலாக இருந்துச்சு அந்த ஆப்ஜெக்ட்டு அப்படின்னா வேர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது ப்ரெசண்ட்டில் வந்து சிங்குலராக இருந்துச்சு ஆப்ஜெக்ட் வந்து எப்படின்னா ஈஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது ப்ரெசன்ட் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸ் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்போஸ் இங்கே பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இது வாஸ் பீயிங் அப்படின்னு வரும். ஓகேயா? சரி, இப்போது பார்ப்போம். Choose the right answer and fill in the blanks in the passive voice. இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். The singer is singing a song. இப்போது இது வந்து என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இல்லையா? ஈஸ் சிங்கிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது ஈஸ் வரும் ப்ளஸ் பீயிங் வரும், பீயிங்கு. அப்புறம் சிங்னுடைய சிங், சாங், சங். சிங்னுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சங். அப்போ ஆப்ஷன் பி, இஸ் பீயிங் சங். A song is being sung by the singer. ஓகேயா? The teacher closes the window. இது ஆக்டிவ் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இது சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? the window. அடுத்தது க்ளோசஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. அதில் எப்படி சேஞ்ச் பண்ணுவேன்? பி வேர்பு. இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கனால பி வேர்ப் வந்து ஈஸ். இதனுடைய க்ளோஸ் அப்படிங்கிறதுனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் க்ளோஸ், க்ளோஸ்டு, க்ளோஸ்டு. இப்போ ஈஸ் க்ளோஸ்டு, பி வேர்ப். ஆப்ஷன் பி. தேர்ட் சென்டென்ஸ், they understand English. இதில் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எழுதிட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போ பி வேர்ப் வந்து என்னது? ஈஸு. அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டுட், அண்டர்ஸ்டுட் தான். அப்போ ஈஸ் அண்டர்ஸ்டுட். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், மேட்ச் தி ஃபாலோயிங் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் வித் பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ். ஆக்டிவ் வாய்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் தி போயம். இதில் சப்ஜெக்ட் இல்லாத ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்க. நீ வந்து இதில் போயம்னு இருக்குது, இதுலேயும் போயம்னு இருக்குது, அதை வச்சு நீ மேட்ச் பண்ணிவிடுவேன். ஆனால் சப்ஜெக்ட் இல்லாத ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கோ. உனக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் தி போயம், லெட் தி போயம் பி ரிட்டன். லெட் தி போயம் பி ரிட்டன். அதே மாதிரி செகண்ட் ஒன், டு நாட் டச் தி ஃப்ளார். லெட் தி ஃப்ளார் நாட் பி டச்டு. தேர்ட் ஒன், பிரிங் யுவர் புக்ஸ். யூ ஆர் ஆர்டர் டு பிரிங் யுவர் புக்ஸ். இதை மட்டும் ஏன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, இப்படியும் எழுதலாம். லெட் தி புக்ஸ் பி ப்ராட் பை யூ அப்படியும் எழுதலாம். இல்லை, ஆனால் உனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஆர்டர் டு bring your books. You are ordered or ordered அப்படிங்கிறது passive ஃபார்மில் இருக்குது இந்த verb. அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நீ இங்கே எழுதிடும். அதே மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக நீ எழுதிட வேண்டியது.
ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துக்கங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் நீயாக எழுது, ஓனாக எழுதுறது நீயாக எழுது. ஓகே. 5. Match the sentences in column A by using get/got plus verb with the column B. First one, Ted dashed by a bee while he was sitting in the garden. அப்படிங்கும்போது got stung. டெட் அப்படிங்கிற பையன் வந்து பி அப்படிங்கிற தேனியினால் கொட்டப்பட்டான். இப்போது அவன் கார்டனில் உட்காந்துருக்கும் பொழுது, அப்போ got stung அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ப்ளீஸ் பேக் தீஸ் திங்ஸ் வெரி கேர்ஃபுல்லி, ஐ டோன்ட் வாண்ட் தம் டு கெட் broken. இது வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் நைட் ஐ டேஷ் பை தி போலீஸ் ஆஸ் ஐ வாஸ் டிரைவிங் ஹோம். சரியா இல்லை, நேற்று வந்து இது என்ன மீனிங் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த திங்ஸை வந்து பேக் பண்ணணும், எனக்கு அது உடஞ்சி போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதாவது எனக்கு உடஞ்சி போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே லாஸ்ட் நைட் ஐ டேஷ் பை த போலீஸ் அப்படின்னா ஐ காட் ஸ்டாப்டு, நான் போலீஸ்னால் நிறுத்தப்பட்டேன். ஆஸ் ஐ வாஸ் டிரைவிங் ஹோம், வீட்டுக்கு நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் பொழுது, அப்போ காட் ஸ்டாப், சி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது, read the following paragraph and pick out the sentences in active voice. active voiceல எது இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. A new house was built by my father. was built அப்படிங்கிறது எந்த ஃபார்மில் இருக்குது? passive ஃபார்மில் இருக்குது. நமக்கு active voice தான் வேணும் இல்லையா, அதனால இந்த சென்டென்ஸ் கிடையாது. by வேறு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தாலே உனக்கு தெரியுது இந்த மாதிரி இருக்குது, passive ஃபார்மில் இருக்குது. house warming function was arranged by us. இதுவும் was arranged by us அப்படின்னா இதுவும் passive ஃபார்மில் இருக்குது. the house was decorated with flowers and lights. இதுவும் was decorated அப்படிங்கிறது passive ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, guests were invited. were invited அப்படிங்கிறது passive ஃபார்மில். the served delicious food. இதுதான் வந்து எப்படி இருக்குது? ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. the served delicious food. the guest gifted presents. கெஸ்ட் என்ன பண்ணாங்க? ப்ரெசன்ஸை கிஃப்ட் பண்ணாங்க. the function was celebrated happily. இதுவும் was celebratedன்னு இருக்குது, இது passive ஃபார்மில் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸ் மட்டும்தான் நமக்கு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. the served delicious food, the guest gifted presents. next one, combine the following sentences using appropriate connectors given below. though, after, or yet. You should take a car, you may reach late. நீ கார் எடுத்துக்கணும், இல்லைன்னா அப்படின்னு வரணும் இங்கே. அப்போ or you may reach late. நெக்ஸ்ட்டு, 8th one, the show will start on time, the chief guest comes late. the show will start on time though, அதாவது கரெக்ட் டைமுக்கு இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிடும், அந்த சீஃப் கெஸ்ட்டு லேட்டாக வந்தால் கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தோ. சுமித் turned up at midnight, everyone went asleep. அப்படி இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, சுமித் turned up at midnight after everyone went asleep. எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் சுமித் வந்து மிட்நைட்டே எழுந்தான். Ankit is a good chap, he lies sometimes. Ankit அப்படிங்கிறது ஒரு நல்ல மனுஷன், yet he lies sometimes. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவன் பொய் சொல்கிறான். 6th Roman letter, categorize the following connectors based on their uses. Finally, next, for example, above all, meanwhile, in case of, especially, notably, such as, இந்த இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும், பிரிக்கணும். 11th one, சீக்வென்ஸ் அப்படின்னா வரிசையாக. இப்போ வரிசையாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபைனலி அப்படின்னு சொல்லுவோமா, அதனால் ஃபைனலியை இங்கே வரணும், சீக்வென்சிங்கில் வரணும். அதே மாதிரி நெக்ஸ்ட், ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது சீக்வென்சிங்கில். மீன்வாயில்னால் அதுக்கு நடுவில் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அதுதான் மீன்வாயில் அப்படிங்கிறது இதில் வரணும், சீக்வென்சிங்கில்.
அப்புறம் இல்லஸ்ட்ரேட்டிங் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸ்பிளைனிங். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் அது மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அதே மாதிரி சச் ஆஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான். சச் ஆஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அதனால இல்லஸ்ட்ரேட்டிங்கில் இந்த 3 வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப், சச் ஆஸ். அடுத்தது எம்ஃபசைசிங்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு சொல்கிறது. எபோவ் ஆல் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது எபோவ் ஆல் இதெல்லாம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதனால இது எம்ஃபசைசிங்கில். எஸ்பெஷலி ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறது. எஸ்பெஷலி அதனால எம்ஃபசைசிங்கில் வரும். நோட்டபிளி அதே மாதிரி. எஸ்பெஷலி நோட்டபிளி ரெண்டும் சேம் மீனிங் தான். ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு எம்ஃபசைசிங். ஓகே. 7th one, rewrite the sentence given below so that they are written in the passive voice. இது வந்து passive voiceல சேஞ்ச் பண்ணுங்கள். கவிதா த்ரூ த பால். இது என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நம்ம அப்போது சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? ஆப்ஜெக்ட் த பால். அதுக்கப்புறம் பி verb. இது பாஸ்ட் டென்ஸ்னு இருக்காங்களா, இதனுடைய பி verb was ப்ளஸ் இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் த்ரோ, த்ரூ, த்ரோன். அதனால் த்ரோன்னு சொல்லுவோம். was thrown by நடுவில் போடணும். அதுக்கப்புறம் கவிதா. The ball was thrown by கவிதா. The captain of the ship pressed the red button. Subject, verb, object. அப்போ object first. The red button was pressed by போடணும், by the captain of the ship. Next one, the old man picked the paper. Subject, verb, object. But the paper was, இது past tense தான். மூணுமே past tense தான் கொடுத்துருக்காங்க. Was picked by the old man. Okay. Last one, 8th Roman letter, 17th question. Share your experience during a day out with your family. இது நம்ம ஒரு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கலந்து ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். லாஸ்ட் மந்த் we went to Kodaikanal. The trip was arranged by my cousin. Accommodation was taken care by my uncle. இப்போ லாஸ்ட் 2 sentences வந்து passive ஃபார்மில் இருக்குது. We went trekking in the mountains. இது ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. After that we enjoyed our time in theme park. ஓகே. இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குட் பை.